சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும்பொழுது ராசியில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், பாக்கியத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான் சஞ்சாரம் இருக்குங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தினம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீமன் நாராயணரை திருமாலை வழிபட வேண்டும். சூரிய நாராயணர் சிவசூரிய பகவானை வழிபடுவது இந்த நாள் நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் எள் சாதம் காகத்திற்கு வைக்க வேண்டும். எள்ளை கொண்டு உணவு சமைத்து அன்னதானம் செய்யலாம். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த நாளை நிர்மாணித்துக் கொள்வீர்கள். கோச்சாரத்தின் அமைப்புப்படி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தசமஸ்தானாதிபதி, தொழில் ஜீவனத்திற்கு உண்டான. அவர் நீச்சஸ்தானமான செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கிறார். அவர் 2ஆம் அதிபதி, உங்கள் வீட்டு தனாதிபதி நீச்சஸ்தானத்தில் 10ல் இருக்கிறார். தொழிலை எப்படி நடக்கப் போகிறோம் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். எல்லோரிடத்திலும் பேசும் பொழுதும் செயல்படும் பொழுது கவனமாக இருங்கள். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் மட்டும் இருக்கிறது. எதையும் பெரிதாக எதிர்பார்க்காதீர்கள்.